அளவீடுகள் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? அந்த அளவீட்டு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அளவுகள் அப்படின்ட்டு 7 இருக்குது. நீளம், நிறை, காலம். அடுத்தது மின்னோட்டம், வெப்பநிலை. மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. இந்த 7 அடிப்படை அலகாக கணக்கிடப்படுறாங்க. அப்போ நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய லென்த்தை வந்து மீட்டர் என்னும் அலகால் அளக்கின்றோம். மீட்டர் என்னும் அலகால். நிறை வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம சின்ன வகுப்பில் 6ஆம் வகுப்புலலாம் படித்த விஷயங்கள் தான். இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே சிலதை மட்டும் அப்படியே நீங்கள் குறிச்சிக்கிட்டே வாங்க பென் எடுத்துகிட்டு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நிறை மாசுன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறை வந்து கிலோகிராம்ன்றதால் அளக்குறோம். அடுத்தது நேரம் அல்லது காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வினாடி அப்படின்னு சொல்லுவோம். இது 3 அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதனைத் தொடர்ந்து அடிப்படை அளவில் வந்து 7 இருக்குது. மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. அப்போ மின்னோட்டத்தின் அலகு வந்து நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தின் அலகை ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பநிலைக்கு வந்து கெல்வின். கெல்வின்னா கேபிட்டலில் கே அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பியரை வந்து கேபிட்டல் ஏன்னு சொல்லுவோம். பொருளின் அளவு குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது மோல் அப்படின்ற அலகால் அளக்கப்படுகிறது. அடுத்தது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்செறிவின் அடிப்படை அலகு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலா. இதை வந்து எப்படி குறிப்பிடுவோம்னா கேபிட்டல் சி அண்டு ஸ்மாலில் டி அப்படின்னு சொல்லுவோம். சிடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ரைட். அப்போ அடிப்படை அலகு முறைகளில் வந்து அலகு முறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான அலகு முறைகள் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ன்னு சொல்கிறது ஃபீட்டு, அடுத்தது பின்னு சொல்லக்கூடியது பவுண்டு, எஸ் என்பது செகண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அடி, தமிழ் அடி, பவுண்டு, வினாடி அப்படின்ற 3 அடிப்படை அலகுகளாக எஃபிஎஸ் அப்படின்ற மெத்தடில் கணக்கிட்டாங்க. அதுக்கடுத்தது சிஜிஎஸ் அப்படின்னு மெத்தடு. சிஜிஎஸ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்கேஎஸ் அப்படின்ற மெத்தடில் தான் இப்போ நம்ம நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்மளுக்கு கேள்வி கேட்கும் போது என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தற்போது நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அளவு முறை எது அப்படின்னு கேட்டால் ஒரு ஆப்ஷன் எம்கேஎஸ் அப்படின்றது. ஏன்னா நம்ம இப்போ மீட்டர் கிலோகிராம் செகண்ட் இந்த அடிப்படை அலகுகளாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஷின்ஸை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா அடி, பவுண்டு, செகண்ட், அதாவது ஃபீட், பவுண்ட், செகண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து மேலே கொடுத்துட்டு இது கீழ்கண்ட முறைகளில் எதோற்றோடு ஒப்பிட்டு வருகிறது, இதில் தொடர்பு எதில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எஃப்பிஎஸ். ஏன்னா அதனுடைய முதல் எழுத்துக்கள் பாருங்கள், ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா எஃப், பவுண்டுக்கு வந்து பின்னு சொல்லுவோம், செகண்டுக்கு வந்து எஸ். அப்போ எஃபிஎஸ். அடுத்தது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ன்றதுக்கு சிஜிஎஸ், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். அப்போ இதனுடைய முதல் எழுத்துக்களை பேஸ் பண்ணி எம்கேஎஸ்ஆ இல்லை சிஜிஎஸ்ஆ எஃபிஎஸ்ஆ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த அளவீட்டுகள் முறைகளில் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும், ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரியான அளவு முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னும்போது எந்த மாதிரியான அளவீட்டு முறைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவியல் அறிஞர்களான குரூப்பில் வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1971 எஸ்ஐ முறை அப்படின்ற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். எஸ்ஐக்கு மீனிங் என்னது? சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் அமைப்பு முறைகளை வந்து நடைமுறைப்படுத்தணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்கேஎஸ்ன்ற மெத்தடை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கீகாரமாக சொல்கிறாங்க. எம்கேஎஸ் மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறைகளை வந்து இதில் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இதுக்கு என்னது எம்ன்றது மீட்டர், கிலோகிராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்காக சொல்லுவோம், செகண்ட்ன்றது காலம். அப்போ நம்மளுக்கு எஸ்ஐ மெத்தட், எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் வந்து எப்போலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1971 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ மற்ற அளவீட்டு முறைகளில் காலம், நிறை, அடுத்தது வந்து நீளம் என்ற 3 முறைகளை தாண்டி வேறு என்ன அடிப்படை அலகுகள்னு சொல்லும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு
அப்படின்ற 4 விஷயங்களையும் பார்க்குறோம். அப்போ இந்த 7மே வந்து அடிப்படை அலகுகளாக இருக்குது. இந்த 7 அடிப்படை அலகுகளை கொண்டு இன்னும் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வழிமுறை அலகுகள் அப்படின்றத டெரிவேட் பண்ணுறாங்க. வழிமுறை அலகுகள், அந்த வழிமுறை அலகுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட தூரம் அப்படின்னா அப்போ டிஸ்டன்ஸு இன்ட்டு டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ 2 அலகுகளை பயன்படுத்தி ஒரு டெரிவேட்டிவ், அதாவது ஒரு வழிமுறை அலகுகளை வந்து பயன்படுத்துகிறோம். வழிமுறை அலகுகள் பயன்படுத்துறதுக்கு அடிப்படையான அலகுகள் இந்த 7 தான் அடிப்படையாக இருக்குது. சரி, ரைட்டு. அடுத்தது துணை அலகுகள் அப்படின்னு சொல்லி 2 அலகுகள் இருக்குது. ஒன்று துணை அலகுகளில் வந்து பார்த்திங்கன்னா தலக்கோணம், அதாவது ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியன் வந்து பார்த்திங்கன்னா RAD அப்படின்ற லெட்டர்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரேடியன்றது ஓரலகு வட்டத்தின் ஆரத்துக்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தலக்கோணம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? சரி, ரைட்டு. திண்ம கோணம் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ரேடியன். இதனுடைய அலகுகள் வந்து பார்த்திங்கன்னா R அப்படின்ற அலகால் சொல்லுவாங்க. அப்போ நீளத்தை அளவிடுவதற்கு என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்தப்படுகிறதுனா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் ஃபஸ்ட் என்னது, டேப். அந்த மீட்டர் அளவுகோல் அப்படி பயன்படுத்தும் இல்லையா, அதில் வந்து மீட்டர் அப்படின்றத அளவுப்படுத்துவோம். இதில் மிக குறுகிய அளவு, சின்ன அளவை வந்து எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்ற 2 அலகுகள் பயன்படுத்தப்படுகிறது. அதில் மில்லிமீட்டர் அளவுக்கும் சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அலகு, சின்ன பொருளை வந்து நீங்கள் அளக்கிடணும்னா என்ன கருவி பயன்படுத்தலாம்னா வெர்னியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலகு முறையை வந்து பயன்படுத்தலாம். அந்த வெர்னியர்ன்றது வந்து ஒரு அளவீட்டு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. அதில் மிகச்சிறிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம அனலைசிஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் 0.01 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய அளவு மேக்ஸிமம் வந்து நம்ம பண்ண முடியும். அடுத்தது வெர்னியர் அளவுகளை கொண்டு பொருளின் நீளம் அளக்கிறதுக்கு 1 மில்லிமீட்டர்லேருந்து மிக துல்லியமான அளவில் கணக்கிட முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா திருகு அளவி அப்படின்னு ஒரு அளவி இருக்குது. இந்த திருகு அளவியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மிக சிறிய அளவு, நம்ம மிக குறைவான அளவு எந்த அளவுக்கு அளவிட முடியும்னு சொன்னால் 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம இதை அளவிட முடியும். அல்லது 0.001 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த திருகு அளவியை பயன்படுத்தி அளவிட முடியும். அப்போ திருகு அளவிக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஸ்கேஜ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அப்போ இந்த ஸ்க்ரூ ஸ்கேஜ் வெர்னியர்ன்றது என்னது, நீளத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய 2 சிறிய கருவிகள். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 கருவிகள். பொதுவாக நீளத்தை அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டேப் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா அடுத்தது என்ன பண்ணுவோம், ஓகே சிவா சார் லைனில் இருக்கீங்க, குமார் சார் லைனில் இருக்கீங்களா, தேங்க்யூ. அப்படியே அண்ணே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஓகேங்கண்ணா. அப்போ இந்த திருகு அலகையில் நம்ம மிக குறைந்த அளவு, மீச்சிற்றளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மீச்சிற்றளவு வந்து மிக முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின்ஸு. அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. 0.01 மில்லிமீட்டர் அல்லது 0.001 சென்டிமீட்டர். இது வந்து திருகு அளவில், ஸ்க்ரூ ஸ்கேஜில் நம்ம அளவிடக்கூடிய அலகுகள். ஓகேங்களா? அப்போ வெர்னியரில் மிகச்சிறிய அளவு எதை மேக்ஸிமம் அளவிட முடியும்னா 0.1 மில்லிமீட்டர்லேருந்து, அப்போ சென்டிமீட்டரில் வந்து 0.01 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வெர்னியரில் அளவிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு காலநிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அளக்கிறது வந்து சூரியனிடமிருந்து வருகின்ற ஒளிக்கற்றைகளானது பூமியை வந்து அடைவதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா 8 நிமிடம் 20 வினாடிகள். 8 நிமிடம் 20 வினாடிகள். இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸாமில் நம்மளுக்கு செகண்ட்ஸில் கேட்பாங்க. அப்போ 500 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூரியனிடமிருந்து சூரிய ஒளிக்கற்றைகள் பூமியை வந்து அடையிறதுக்கு எடுத்துக்கிற நேரமாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்கும் பட்சத்தில் A and B இரண்டும் சரி அப்படின்ற மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம 8 நிமிடம் 20 வினாடி வந்து சூரிய ஒளி பூமியை வந்து அடைஞ்சிடுது. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் வேறு எப்படி கேட்டிருப்பாங்க, 500 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து தூரத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அலகு முறை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூரத்தை அளக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய அலகில் வந்து பார்த்திங்கன்னா வெர்னியர், ஸ்க்ரூ ஸ்கேஜ்ன்ற 2 மீச்சிற்றளவை வந்து பயன்படுத்தணும். இப்போ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ரொம்ப டிஸ்டன்ஸ், இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும்
எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை மற்ற கோள்களுக்கும் பூமிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்காக பயன்படுத்தக்கூடிய மிக நீண்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா வானியல் அலகு. வானியல் அலகுனா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா ஒரு கோள்களுக்கும் இன்னொரு கோள்களுக்கும் எவ்வளோ தூரம் உள்ளது, ஒரு பிளானட்ஸ்லேருந்து பூமியில் இருக்கிறவங்களை வந்து பார்க்குறதுக்காக என்ன அலகு பயன்படுத்துகிறோன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லக்கூடிய வானியல் அலகு முறைகளை வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ ஒளியின் திசை வேகம் அடுத்தது பார்த்திங்கன்னா 3 × 10⁸ அப்படின்ற அலகு. அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து பயணிக்கிறது ஒரு நிமிடத்தில் அப்படின்றது தான் மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு யூனிட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா நம்பரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யூனிட்ஸ் பேஸ் பண்ணி வந்தால் மீட்டர்/செகண்ட் -1ன்றது ஆப்ஷனை எடுத்துக்கணும். அப்போ ஒளியின் திசை வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் பர் வினாடி, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அது பயணிக்குது அப்படின்றது மிக முக்கியமானது. அப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் வரும்போது ஒரு ஏயுன்னு சொல்லும்போது ஏ கேபிட்டல்லையும் ஸ்மால் யூனிட்ன்றதுக்காக ஸ்மால் யூவும் இருக்கும். அப்போ ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1.496 ஓகேங்களா × 10⁻11 மீட்டர்ஸ், அதாவது 15 கோடி கிலோமீட்டர் தான் வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றது என்னன்னு சொல்கிறோம்னா 15 கோடி கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது 15 கோடின்றதை டைரெக்டாக கொடுக்காம எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் = 1.49 × 10⁻11 மீட்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஒளி எவ்வளோ தூரம் பயணிக்குதோ அதுதான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடத்திலும் ஒளி வந்து பரவும் அப்படின்றது ஒளியோட தன்மைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அப்போ ஒரு ஆண்டில் ஒளி பயணிக்கக்கூடிய தூரத்தை தான் வந்து ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அலகு வந்து பார்த்திங்கன்னா 9.467 × 10⁻15, அதாவது 9,40,000 கோடி கிலோமீட்டர் தூரம் வந்து ஒளி ஒரு ஆண்டுக்கு பயணிக்குது அப்படின்றது. 9,46,000 கோடி கிலோமீட்டர் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஷின்ஸில் ஆப்ஷனில் பார்க்கும்போது ஒரு ஒளியாண்டு = 9.467 × 10⁻15 மீட்டர்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டில் எந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறை அளவிடல். ஒரு மாசை வந்து எப்படி அளவிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், கிலோகிராம் அப்படின்ற மெத்தடை வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ இது இடத்துக்கிடம் வேறுபடக்கூடிய ஒரு அளவு முறை. ஏன்னு கேட்டிங்கன்னா இடத்துக்கிடம்னா பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிராவிட்டி வந்து 9.8 × 10⁻, பூமியோட நிறை வந்து ஒரே மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் பிளானட் விட்டு பிளானட், அதாவது கோள்களுக்கு மாறும்போது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சூரியனோட கிராவிட்டின்றது மாறக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் நம்ம பார்க்கும்போது என்ன 2-3 விஷயம் பார்த்தோம். ஒன்று வெர்னியர் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று ஸ்க்ரூ ஸ்கேஜ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நிறையை அளக்கிடக்கூடியது வெயிட் மாஸ்ன்னு சொல்லக்கூடியது அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக சிறிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு நகைகள், தங்க நகைகள் இருக்கு இல்லையா, அதை எடை போட பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் தராசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனோட குறைந்தபட்ச எடை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.00, அதாவது 3 ஜீரோக்கு அடுத்தது ஒரு 0.30 அப்புறம் 1 கிராம்ன்ற அளவுக்கு மிக துல்லியமாக சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு அளவீட்டு முறையை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரிப்பீட்டடாக வரக்கூடியது குவிண்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலகு முறை. குவிண்டால்னு சொன்னால் இந்த தஞ்சாவூர் பகுதிகளில் அடிக்கடி இந்த நெல் விவசாயம் வந்து அறுவடை முடிஞ்ச உடனுக்கு ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க. அங்கே நம்மளுக்கு கிலோகிராம் பேஸ் பண்ணியோ 1 கிலோ அரிசிக்கு இல்லை 1 கிலோ நெல்லுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே குவிண்டால் அப்படின்னு பார்ப்போம். அதேமாரி நிலப்பரப்புகளை சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புது டேர்ம்ஸாக தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது 100 கிலோகிராம். அப்போ 100 கிலோ சேர்ந்தது ஒரு குவிண்டால். நீங்கள் நியூஸ் பேப்பரில் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க. 1 குவிண்டாலுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்களே தவிர இன் டெப்த்தாக அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு குவிண்டால்ன்றது
100 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பேக். ஓகேங்களா, 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலுக்கு நீங்கள் ஒரு குவிண்டால் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 1 டன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, 1 டன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் 1000 கிலோகிராம். வெரி குட். அப்போ அந்த மெசேஜ் போட்டவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். 1000 கிலோகிராம்னு சொல்கிறது ஒரு டன் அப்படின்றது. அப்போ குவிண்டாலுக்கும் டன்னுக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 குவிண்டால் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன். ஓகேங்களா, சரி ரைட். அப்போ நார்மலாக ஒரு டன்னுன்றது எவ்வளோ கிராம், எவ்வளோ வெயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 1000 kg அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 1 லிட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் 1 கிலோவுக்கும் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோன்றது 1000 கிராம் சேர்ந்தது. அதே கிலோகிராமில் பார்க்கும்போது 1000 கிராம் சேர்ந்தது 1 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் எடையை போட்டு நம்ம ஒரு வெயிட் மிஷினில் வச்சு பார்க்கும்போது கிராம் லெவலில் பார்க்கும்போது லிட்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ டிவி விளம்பரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க எப்படின்னா கிலோகிராமில் வரும்போது 1.007 அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு, இப்போ ஆயில் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்னு கொடுக்காம 1 kg ஆயில் அப்படின்னு கொடுப்பாங்க. பொதுவாக லிக்விட் மெட்டீரியலை நம்ம அளவிடுறதுக்காக எதை பயன்படுத்துகிறோன்னா லிட்டர் அளவு முறைகளை பயன்படுத்துகிறோம். அப்போ லிட்டரை பொறுத்த வரைக்கும் மில்லிகிராம் அப்படின்னு வரும்போது மில்லி லிட்டர்ன்றது 1000 மில்லி லிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தால் தான் 1 லிட்டர் கிடைக்கும். ஆனால் இவங்க கிலோவுக்காக கம்பேரிசன் பண்ணும்போது 1 லிட்டர்ன்றது அதாவது 1000 கிராம் கொண்ட அந்த 1 கிலோகிராம் கொண்ட அந்த சாலிட் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஓகே 1 கிலோன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிராம் சொன்னோம். அதே மாதிரி மில்லி லிட்டரில் சொல்லும் போது 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் கிலோவுக்கும் லிட்டருக்கும் வேரியேஷன்ஸில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் விளம்பரத்தில் கூட கொடுத்துருப்பாங்க. மற்ற ஆயில் 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் வருதுன்னா நம்மளுக்கு வந்து 43 நாள் 42 நாள் அதை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா இவங்க கிலோவில் கொடுத்துருப்பாங்க. அப்போ கிலோவில் வரும்போது நம்மளுக்கு ஒரு 50 ml ஆயில் வந்து நியர்லி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதால அந்த 3 நாள் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம். எப்படி 1 லிட்டர் இருக்கக்கூடிய ஆயில் ஒருத்தவங்களுக்கு 40 நாள் வருதுன்னா நம்மளுக்கு மட்டும் எப்படி 45 நாள் வருது இல்லை 43 நாள் வருதுன்னா இதுக்கான உள்ளே இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வந்து 1 கிலோ லிட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1 கிலோ லிட்டர் வரும்போது லிட்டருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய மாஸ்க்கும் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு 50 to 50 கிராம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த ஆயில் குவான்டிட்டி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் சமைக்கும் போது ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த கூடுதலாக இருக்கும். அடுத்த டைம் நீங்கள் அந்த டிவியில் வரக்கூடிய விளம்பரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கிராம் டு லிட்டர் வந்து வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படின்றதையும் பாருங்கள். சப்போஸ் வீட்டில் ஆயில் பேக் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிலோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். அப்போ வந்து கிலோவில் இருக்கும் பட்சத்தில் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ லிட்டர் அதாவது மில்லி லிட்டர் இருக்குன்றதும் அதில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எடையை வந்து நம்ம டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அலகால் அளக்குறோம். அப்போ டபிள்யூன்னு சொல்லக்கூடியது வந்து வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எந்த ஒரு பொருளோ அந்த பொருளுக்கான வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூன்ற அலகால் சொல்லுவோம். அப்போ டபிள்யூ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, ஒரு பொருளின் நிறை இன்ட்டு ஈர்ப்பு விசை. ஓகேங்களா, ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜின்ற அலகால் பயன்படுத்தியிருப்போம். ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு ஒரு பொருளின் எடை எனப்படும். இந்த டெஃபினேஷன்ஸ் மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த டெஃபினேஷன்லாம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 மாதிரியான எக்ஸாமில் கூற்று காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த டெஃபினேஷன்ஸை கேட்டிருப்பாங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு இன்ட்டு அந்த பொருளின் எடை, இதுதான் வந்து என்னது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ கூற்று வந்து சரியாயிடுச்சு. ஆனால் காரணம் வந்து வேறு ஏதோ ஒரு ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம படித்து பார்க்கணும்னா பேசிக்காக வெயிட்டுக்கான குவான்டிட்டிஸ் பேராமீட்டர்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. சரி ரைட். அடுத்தது எடையானது இடத்துக்கிடம் மாறுபடும். எடை ஏன் இடத்துக்கிடம் மாறுபடும்? ஜி வந்து பிளானட்டை பொறுத்து பிளானட் மாறும்போது அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளோட எடையும் மாறும். இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூமியில் ஒரு பர்சன் வந்து 60 கிலோ இருக்காருன்னா நிலவில் வந்து 6 கிலோ இருக்கிற மாதிரி வெயிட் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம 10வது புத்தகத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்.
அதே நேரத்தில் துருவ பகுதிகள்னா வரும்போது இந்த போலார் பூமியின் மையப்பகுதி துருவ பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, போலாரைசேஷன் அந்த மாதிரி இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டோட வேரியேஷன்ஸ் வந்து மாறுபடும் அப்படின்றதும் முக்கியமான கருத்து. அடுத்தது மலையின் மீது போகும்போது ஈர்ப்பு விசை குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் ஈர்ப்பு விசை குறையும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து மேலே போக போக டிஸ்டன்ஸ் பூமியை விட்டு மேலே போகிறதால உங்களுக்கு கிராவிட்டி குறையும். அதே கடல் மட்டத்தில் வந்து டெப்த்தில் போக போக இன்னும் கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கூற்று ரெண்டு காரணங்கள் அப்படின்னு சொல்லும் போது மலை மீது ஏறும் ஒருவருக்கு அவரோட வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குமா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றது ஒன்று. அதே நேரத்தில் கிராவிட்டி வந்து வேறுபாடுமா அப்படின்னு கேட்டால் கிராவிட்டி மலையின் மேலே ஏற ஏற கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. துருவ பகுதிகளை அடையும் போது புவியீர்ப்பு விசை அதிகரிக்கும். நிலநடுக்கோட்டு பகுதிகளில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசை குறையும். அதான் இந்த ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பூமத்திய ரேகை பகுதிகளில் வரும்போது புவியீர்ப்பு விசை வந்து குறையும். அதனால தான் இந்த ராக்கெட் லான்ச்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நிலநடுக்கோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பூமத்திய ரேகை ஒட்டின மாதிரியான பகுதிகளில் வச்சு அங்கேருந்து ராக்கெட்டை விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஎன்பிசியில் ஒரு கொஷின்ஸ் வரும்போது என்ன மாதிரி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா புவியோட மையப்பகுதியில் இப்போ நம்ம சொன்ன அந்த 4 கருத்தையுமே அப்படியே கூற்று 2 காரணங்களாக கொடுத்துட்டு 1 மட்டும் சரி 2 தவறு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அப்போ இந்த விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம்னா ஒரு மலையின் மீது ஏறுபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசை குறையுமா இல்லை அதிகரிக்குமா, இல்லை குறைந்து அதிகரிக்குமா, இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் வச்சுருந்தாலும் மலை மீது ஏறுகின்ற ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசை குறைஞ்சி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இன்னொன்று வந்து துருவ பகுதிகளை அடையும் போது புவியீர்ப்பு விசை அதிகரிக்கும். இன்னொன்று வந்து நிலநடுக்கோட்டு பகுதி, அதான் ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, பூமத்திய ரேகை பகுதிகளில் வரும்போது அங்கே வந்து புவியீர்ப்பு விசை குறையும். இந்த புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கிறதால தான் நம்ம அந்த மாதிரியான பிளேசஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ராக்கெட் ஏவுதளங்கள் எல்லாமே அந்த புவிநடுக்கோட்டு பகுதிகளில், அதாவது இந்த புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கிற இடத்துல கிராவிட்டி வந்து குறைஞ்சிருக்கிற பகுதிகளிலேருந்து இந்த ராக்கெட்டை வந்து ஏவுற மாதிரியான சென்டர்ஸ் அந்த ஸ்ரீஹரிகோட்டா இது எல்லாமே இதுதான் காரணம், அதை வச்சிருக்கிறதுக்கான காரணம். அடுத்தது காலத்தை அளவிடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்ற ஒரு அழகு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஓகே, பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்களின் அளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், 365 நாள். அதே நேரத்தில் பாயிண்ட் வச்சு ஒரு 1/4 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை வந்து ஒரு ஆண்டுகள் சொல்லும் போது நம்ம 365 நாள் மட்டும்தான் பொதுவாக கணக்குகளை வந்து சொல்லுவோம். ஆனால் இது 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மாதிரி 366 நாள் வரக்கூடிய அந்த ஒரு நாளில் மட்டும் அந்த ஒரு ஆண்டை வந்து நம்ம லீப் இயராக சொல்லுவோம். அந்த லீப் இயர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா 365 நாள் சேர்ந்தது ஒரு லீப் இயரான்னு கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் இல்லையா. அப்போ திடீர்னு ஒரு வருஷத்தை கொடுத்துட்டு 2024 வந்து ஒரு லீப் இயராக இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம 4ஆல் டிவைடட் பண்ணி மீதி வராமல் இருந்துச்சுன்னா அந்த வருடங்களை வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். மீதி வந்துச்சுன்னா லீப் இயர் இல்லை அப்படின்றத சொல்லிடலாம். சரிங்களா, இது ஒரு முக்கியமானது. ஏன்னா காலத்தை பொறுத்தோ இல்லை நாட்களை பொறுத்து கேட்கும்போது லீப் இயர் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வந்து முக்கியமானது. அதே மாதிரி நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் வந்து எவ்வளோ நாள்னு பார்த்தோம்னா 29.5 நாட்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 மந்த்துக்கு வந்து எத்தனை நாள் பொதுவாக வைக்கிறோம், 30 நாள் அப்படின்றத ஒரு காலத்தை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அதாவது எக்ஸாக்டான வேல்யூ 29.5 நாட்கள் தான் வந்து நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்குது. அந்த காலத்தை தான் நம்ம 1 மந்த்தாக பார்த்துக்கிறோம். அப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா 365 நாள் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இரவு பகல் அப்படின்னு சொல்லும் போது 2 பௌர்ணமிக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு கேட்டால் எத்தனை நாள், 29.5 நாட்கள். அதே தான் அமாவாசைக்கும் வந்து கேட்பாங்க. பௌர்ணமி அண்ட் அமாவாசை ரெண்டுக்குமே இடைப்பட்ட காலம் 29.5 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது சூரிய கடிகாரம். சூரிய கடிகாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனிலிருந்து நிழல் வரும் இல்லையா, ஒரு வட்டமான ஒரு பகுதியிலோட மையப்பகுதியில் ஒரு ஸ்டிக் வச்சிட்டோம்னா இந்த சூரியன் வந்து உதைக்கின்ற நேரத்துலேருந்து முடிகின்ற நேரம் வரைக்கும் அதனுடைய நிழல் ஷேடோ எந்த பகுதியில் படுதோ
அதில் வந்து 1 2 3ன்னு நம்ம நம்பர் குறித்து வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சுக்கிட்டு மற்றபடியான நேரத்தில் பார்த்து நேரம் சொல்கிறது அந்த மாதிரியான இதில் வந்து கிராமத்து பகுதியில் பெரியவங்க இன்றைக்கும் வழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா காரணம் என்னென்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி சூரியனை பார்த்து சொல்லுவாங்க. 5 மணி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சூரியனோட அந்த டைரக்ஷன்ஸ் எந்த இடத்துக்கு நேராக இருக்குன்றதை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க 12 மணி ஆகிடுச்சு, 5 மணி ஆகிடுச்சு, 3 மணி ஆகுது அப்படின்ற நேரங்களை அளவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கத்தின் காரணமாகவே இருந்தது. ஆனால் சூரிய கடிகார முறையை பயன்படுத்தியது எந்த நாடு, முதலில் எந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சுமேரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து முதல் பயன்படுத்தியதாக சொல்லியிருப்பாங்க. அதனுடைய வருடம் எப்போன்னு கேட்டாங்கன்னா கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சுமேரியர்கள் அப்படின்ற விஷயம். சுமேரியர்கள் 3500 ஆண்டுகள் கிமு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் எங்கன்னா வரும்னா சுமேரியர்கள் வந்து சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினார்கள், இல்லை, ஆமாம், உண்டு, இந்த மாதிரி கூற்றுகளோட இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் காலத்தை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா கிமு 3500ன்ற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது மணல் கடிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே 2 பகுதிகள், அதாவது 2 அரைவட்ட பகுதியோடு சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பகுதியில் வந்து மணல் இருக்கும், அதை திருப்பி வச்சுருப்பாங்கன்னே அந்த மணல் கீழே வர்றதுக்கு எடுத்துக்கிற நேரங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க கடிகாரமாக பயன்படுத்தினாங்க. இதுவும் வந்து நீர் கடிகாரம் வந்து கிமு 500 ஆண்டுக்கு முன்பே மக்கள் நீரையும் வந்து கடிகாரமாக பயன்படுத்தினாங்க. அப்போ கடிகாரமாக பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு கேட்கும்போது நீர் கடிகாரம், மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம், இந்த 3மே வந்து வழக்கத்தில் பயன்படுத்திய கடிகாரங்களாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கடிகாரம், அதுக்கடுத்தது டிஜிட்டல் வாட்சஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பழைய முறையில் பயன்படுத்தியதுன்னு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நீர் கடிகாரம், மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம்ன்றது 3 முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊசல் கடிகாரம். ஊசல்னு சொல்கிறது நம்மளுக்கு தெரியும், பெண்டுலம்னு சொல்லுவோம் இல்லையா, சிம்பிள் பெண்டுலம், இந்த மாதிரியான இது ஒரு உலோக குண்டை வந்து இப்போ கூட அந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடிய கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெண்டுலம் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஊசல் கடிகாரத்தோட ஒரு கான்செப்ட் தான் இதுவும். இது ஊசல் கடிகாரம் எந்த வருஷம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1581 இத்தாலி நாட்டு அறிஞர் கலீலியோ கலீலி. வெரி குட். அந்த கலீலியோ கலீலின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசல் கடிகாரத்தை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெர்ஷன், அதனுடைய டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1657 டச்சு அறிஞர் வந்து கிறிஸ்டின் ஹைஜன்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கடிகாரத்தை வந்து டிசைன் பண்ணிடுறாங்க. டிசைன் பண்ணும்போது ஒன்லி ஒரு செல் இருந்துச்சுன்னா போதும், அதனுடைய நேரங்களில் வந்து ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஆமாம், இந்த ஹைஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் அளவுகளை பற்றி படிக்கும்போது ஹைஜென்ஸ் பிரின்சிபல் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆப்டிக்ஸ் அப்படின்ற லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தளவிளைவு உருவாக்குதல், அதே மாதிரி போலரைசேஷன், நான் போலரைசேஷன் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ ஹைஜென்ஸ்ன்றவங்க ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக ஆப்டிக்ஸ் லெசனில் வருவாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த தளவிளைவோ அல்லது விளிம்பு விளைவுகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்றது நம்ம அந்த பகுதியில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது குவார்ட்ஸ் கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரத்தில் வந்து எல்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய துல்லியமான டிஜிட்டல் துடிம வடிவில் இருக்கக்கூடிய கடிகாரங்களும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் வந்து அதிகமாக இப்போ பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து படக்காட்சிகளில், அதாவது இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, பெரிய ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு பார்த்திங்கன்னா அணுகடிகாரம் சொல்லக்கூடியது நியூக்ளியர் பவர் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதில் வந்து எந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த சீசியம் வந்து சி கேபிட்டல்லையும் எஸ் வந்து ஸ்மால்லையும் இருக்கும். சிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு. இந்த அணுவோட இருக்கக்கூடிய அதிர்வுகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாமிக் கடிகாரத்தை வந்து அணு கடிகாரத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த திட்ட நேரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமானது ஒன்று. இந்த திட்ட நேரங்கள் சொல்லக்கூடியது சூரியனை மையமாக வச்சு அந்த கோள்கள் சுற்றுகிறது தான் நம்ம வந்து இரவு பகல் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ சூரியனின் நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த திட்ட நேரங்கள் வந்து கணக்கிடப்படுகிறது. இது கூற்று 1 2 அப்படின்னும் போது இங்கே ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சூரியனை நிலையாக அல்லது அடிப்படையாக கொண்டது. இது இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்னா அந்த லேட்டிடியூட் மாறும்போது சூரியன் சுற்றி வர நேரமும் மாறுபடுது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது இடத்துக்கு இடம்
மாறுபடும். எது? ஸ்டாண்டர்ட் டைம், திட்ட நேரம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் 7 மணின்னு சொன்னோம்னா இங்கிலாந்தில் 12 மணி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவில் அதே 7 மணி என்னன்னு சொல்லுவோம், 5:30 மணி அப்படின்னு சொல்லுவோம். இதே அமெரிக்காவில் 7 மணி அப்படின்னு சொன்னதை ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கடக ரேகை, பூமத்திய ரேகை அல்லது மத்திய இந்த ஈக்குவேட்டாஸ் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ காலநிலைகளை அளவிடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியிலேருந்து மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கோடுகள், அதே மாதிரி வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கோடுகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த அட்சரேகை தீர்க்க ரேகையை பொறுத்து, தீர்க்க ரேகைன்றது காலத்தை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ மெயினாக உலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அது எந்த பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிரீன்விச் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிஎம் சொல்கிறது இங்கிலாந்தின் திட்ட நேரம் இங்கு கணக்கிடப்படுகிறதுனா கிரீன்விச் அப்படின்ற பிளேசஸ்லேருந்து. அப்போ கிரீன்விச்னு சொல்லக்கூடிய ஜிடிஎம்ன்றது ஒரு சராசரி நேரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்தியாவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலகாபாத்ன்ற இடத்துல இருக்குது. அலகாபாத்ன்றது தான் இந்தியாவோட ஒரு திட்ட நேரமாக கணக்கிடப்படுகிறது. அப்போ இந்தியாவின் திட்ட நேரத்துக்கான அந்த பிளேன் இருக்கு இல்லையா, அது எந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 82.5 தீர்க்க ரேகைன்னு சொன்னோம் இல்லையா. தீர்க்க ரேகையில் எந்த பகுதியில் இந்தியாவோட திட்ட நேரம் கணக்கிடப்படுதுன்னா அலகாபாத்து 85.5 டிகிரி கோணத்தில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கணக்கிடப்படுகிறது. அப்போ இந்தியாவின் திட்ட நேரத்தை கணக்கிடப்படுவதற்கு ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கிரீன்விச்சுக்கு வந்து ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஜிஎம்டி திட்ட நேரம், ஐஎஸ்டி திட்ட நேரம் அப்படின்ற 2 அலகுகளும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கிரீன்விச் என்னும் இடத்துல இருக்கக்கூடிய ராயல் ஆய்வு நிறுவனம் தான் 0 டிகிரி வந்து முதன்மையாக வச்சு இந்த தீர்க்க ரேகை கோடுகள், அதாவது 0 டிகிரின்ற இடத்துலேருந்து இந்த கிரீன்விச் இருக்கிறதால அங்கே தான் வந்து சூரியன் உதிக்கும் நேரத்தையும் அல்லது மறையும் நேரத்தையும் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கிரீன்விச்சோட திட்ட டைமை பேஸ் பண்ணி தான் இந்த தீர்க்க கோடுகள் ஒரு பகுதியாக வரைஞ்சிருக்கு இல்லையா, லேட்டிடியூடில் லேண்டிடியூடில் அப்படின்ற கோடுகளை வச்சுக்கிட்டு இந்த தீர்க்க ரேகைகளோட அளவு மாறும்போது அப்போ ஒரு தீர்க்க ரேகைக்கும் அடுத்த தீர்க்க ரேகைக்கும் இடையே உள்ள டைம் வேரியேஷன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. 4 நிமிடங்கள். ஓகேங்களா, 4 வினாடிகள் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இன்னொரு கொஷின்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இந்திய திட்ட நேரத்துக்கும் கிரீன்விச் திட்ட நேரத்துக்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்னா 5.5 மணி நேரம் வேரியேஷன்ஸ் இருக்குது. கிரீன்விச் என்றது வந்து இங்கே இருக்குது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய திட்ட நேரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நியர்லி 5.5 மணி நேரம் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸாக இருக்குது. ஒரு நாளைக்கு மணி வந்து 15 டிகிரி கோணத்தில் வந்து 24 மணி நேரமும் வந்து கணக்கிடப்படுது. புவி கோலத்தை பொறுத்த வரைக்கும் 15 கோலங்கள். இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா வேறு எப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடி என்பது எத்தனை மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 1000 மைக்ரோ செகண்ட்ஸ் இருந்தது ஒரு வினாடி. அடுத்தது ஒரு வினாடின்றது 10 to the power நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ 10 to the power of 6 மைக்ரோ வினாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ வினாடினா 10 to the power of 6. அதுலேயே மில்லி வினாடின்னு கேட்டாங்கன்னா 1000 மில்லி வினாடிகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக வந்து லாஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் கூட என்ன கேட்டிருந்தாங்கன்னா எத்தனை மில்லி வினாடிகள் வந்து ஒரு வினாடின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 1000 சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. மைக்ரோ வினாடின்னு கேட்டால் 10 to the power of 6. தனி ஊசலின் அலைவு நேரம் வந்து 2 வினாடிகள். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. இந்த டெட்டு மாதிரி எக்ஸாம்லலாம் இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அலைவு நேரம் 2 வினாடிகள், அதாவது தனி ஊசலை பொறுத்த வரைக்கும் 2 வினாடிகள் அப்படின்றது. இதில் இன்னொரு விஷயம், தனி ஊசலின் நீளம் அதிகரிக்க அதன் அலைவு நேரமும் அதிகரிக்கும். ஒருவேளை தனி ஊசலோட நீளம் குறையும் பட்சத்தில், அதாவது லென்த் இருக்கு இல்லையா, அது குறையும் போது அலைவு நேரமும் குறையும். அது இன்க்ரீஸ் ஆக அலைவு நேரமும் அதிகரிக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு கருத்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து அதனுடைய பரப்பளவு அல்லது சுற்றளவு எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே சதுரமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, L². செவ்வகமாக இருக்கும்போது நீளம் இன்ட்டு அகலம், L இன்ட்டு B அப்படின்னு சொல்லுவோம், லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா.
இணைகரமாக இருக்கும்போது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் b இன்ட்டு ஹெச். ஓகேவா, பேரலியோகிராம். அடுத்தது முக்கோணம் வந்து ஆஃப் பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வட்டத்தின் பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு. இது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த ஃபார்முலாஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற பரப்புகளை எப்படி, இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அளவு. இப்போ நம்ம இது ஈஸியாக அளந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை, அன்ஷேப்டாக இருக்குது, அந்த மாதிரி பொருட்களை எப்படி அளவிடலாம் அப்படின்னு கேட்டால் கிராஃப் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராஃப் ஷீட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம அன்ஷேப்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளோட பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு இலை, உடைந்த கண்ணாடி, கட் அவுட்டு, கார்ட்போர்டு, இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் ஷீட் மெத்தடில் வந்து வரைபடத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் அன்ஷேப்டு பொருளை வந்து இது பண்ணலாம், அளவிட முடியும். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டெட் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது 2 நடந்துச்சு இல்லையா டெட் எக்ஸாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற பொருளை எந்த அளவு முறையில் வந்து அளவிடலாம் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இது மேபி இப்போ ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒழுங்கற்ற பரப்பு அல்லது ஒழுங்கற்ற சமதள பரப்பு இந்த மாதிரி இருக்கிறத வந்து எந்த மெத்தடில் அளவிடலாம்னா கிராஃப் ஷீட், அதாவது கிராஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரைபட தாள்முறை. அடுத்தது கன அளவு. கன அளவுன்னு சொல்லக்கூடியது ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்து கொள்கிறது அல்லது பெற்றுக்கொள்கிறது என்பதை பொறுத்து இதனுடைய அளவு வந்து சொல்லுவாங்க. இதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். ஓகேங்களா, மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துடும். அப்போ ஒழுங்கான பொருட்களின் கன அளவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான பொருட்களின் பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒழுங்கான பொருட்களின் கன அளவு. அப்போ கன அளவுன்னு சொல்லும் போது கியூபிக் ஸ்கொயர். வெரி குட், கியூபிக் ஸ்கொயர். இந்த கியூபிக் ஸ்கொயர் வந்து எல் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐ மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அடுத்தது கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்துக்கு எல்பி ஹெச். அதே பரப்பளவு வரும்போது எல் இன்ட்டு பியோட இருக்கும். இங்கே கன அளவுன்னு வரும்போது ஹெச், இதனுடைய ஹைட்டையும் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அடுத்தது கோளத்தின் பரப்பளவு வந்து 4πr கியூப். கோளத்தின் பரப்பளவு 4πr கியூப். அடுத்தது உருளை. உருளைக்கு வந்து πr ஸ்கொயர் ஹெச். அடுத்தது கூம்புக்கு வரும்போது 1/3 πr ஸ்கொயர் ஹெச் அப்படின்னக்கூடியது. ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயந்தான். ஒரு லிட்டர்னு சொல்லக்கூடியது 1000 மில்லி லிட்டர், அப்படி இல்லைன்னா 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 கனமீட்டர், அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம்லேருந்து தண்ணி திறந்து விடும்போது அடிக்கடி ஒரு வேர்டு வந்து பயன்படுத்துவாங்க. டிஎம்சி அளவு தண்ணி திறந்து விடப்பட்டது. 1000 டிஎன்பிசியில் டிஎம்சி. ஓகேங்களா, டிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ டிஎம்சின்னா என்ன? அப்போ டிஎம்சின்ற மெத்தடை எதுக்காக அந்த டேம்லேருந்து திறந்து விடக்கூடிய தண்ணிக்கு மட்டும் சொல்கிறாங்க. அதுவே நம்ம போய் கடையில் வாங்கும் போதோ இல்லை மற்ற பொருட்களுக்கெல்லாம் இந்த டிஎம்சி மென்ஷன் பண்ணாமல் இருக்குன்னா அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரின் கன அளவு இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா 1000 மில்லி கியூப். ஓகேங்களா, 1000 மில்லி கியூப் அளவுன்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்சி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டிஎம்சி வாட்டர்ன்றது மில்லி கன அடி, 1000 மில்லி கன அடி அளவு கொண்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வினாடிக்கு எவ்வளோ தண்ணி வந்து திறந்து விடுறாங்கன்றது எப்படி வரும், ஹைட்டு வித்து அந்த சரௌண்டிங் ஆஃப் டேமை பொறுத்து. ஸோ அப்போ என்ன 1000 மில்லி கன அடி அளவு தண்ணீர் வந்து திறந்து விடப்படும் சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டிஎம்சி கொடுத்துருப்பாங்க. அந்த டிஎம்சிக்கான யூனிட்ஸை எப்படி குறிக்கணும்னா கேபிட்டல் டி சொல்லக்கூடாது, ஸ்மால் டி, கேபிட்டல் எம், ஸ்மால் சியில் சொல்லணும். அப்போ எம்ன்றது மட்டும்தான் இங்கே கேபிட்டல் இருக்கும், மற்ற ரெண்டும் ஸ்மாலில் இருக்கணும். அதாவது ஸ்மால் டி, கேபிட்டல் எம், ஸ்மால் சின்றது தான் வந்து டிஎம்சி. ஏன் இதை நம்ம திரும்ப சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசியில் வந்து ஒரு டைம் கேட்டுட்டாங்க டிஎம்சின்றது டேம் போன்ற நீர்த்தேக்கங்களிலிருந்து திறந்து விடக்கூடிய நீரின் அளவை குறிப்பிடக்கூடியதுன்னு. ஆனால் நம்மளுக்கு இப்போ யூனிட்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா கேபிட்டல் டீலேயே 2 லெட்டர்ஸ் கொடுத்துட்டு 1 மட்டும் ஸ்மால்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு மிக சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி, கேபிட்டல் எம், ஸ்மால் டி, சி. ஓகேங்களா, 1000 மில்லி கியூப் அப்படின்னு கூடியது மிக சரியான ஆன்சர்.
தமிழில் 1000 மில்லி கன அடி அப்படின்றது. அதே மாதிரி டென்சிட்டின்னு சொன்னால் அடர்த்தி அப்படின்னு கூடியது. இந்த அடர்த்தி எப்படி அளவிடலாம் அப்படின்னா நிறை பை கன அளவு அப்படின்ற அலகு முறையை பயன்படுத்தி அடர்த்தியை வந்து பயன்படுத்திக்கலாம், அதை கணக்கிடலாம். இதனுடைய யூனிட்ஸ் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இப்போ அடுத்தது வாட்டரோட டென்சிட்டி. இது அடிக்கடி முக்கியமான விஷயம். நீரின் அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் 1000 கிலோகிராம் பர் மில்லி கியூப். ஓகேவா, 1000 கிலோகிராம் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ், குறைஞ்சபட்சம் 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 1000 கிலோகிராம் என்னது டிவைடட் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரைட். அடுத்தது பாதரசத்தின் அடர்த்தி. பாதரசத்தோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 13.600 கிலோகிராம் பர் மீட்டர். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கெல்லாம் உங்களுக்கு டென்சிட்டின்ற வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்களோ, அதாவது டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய அடர்த்தியை பற்றி பார்க்குறோமோ, நீர், பாதரசம், கடல் நீர், பனிக்கட்டி, இந்த மாதிரி எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் ஆப்ஷனில் நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், டிவைடட் பை 3, அதாவது டிவைடட் பையில் இருக்கக்கூடிய கிலோகிராம் வந்து 3ல் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி கியூபிக் மெட்டீரியலை பற்றி சொல்லக்கூடியது டென்சிட்டி. அதனால் ஆப்ஷனில் நம்மளுக்கு கீழே மீட்டர் கியூப்னு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மற்ற நம்பர்ஸை வந்து பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒமிட் பண்ணும்போது 4 ஆன்சரில் எங்கெல்லாம் கிலோகிராம் மீட்டர், அதாவது கிலோகிராம் மீட்டர் பவர் 3ன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த 3 இருக்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பரை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாட்டர்னு சொன்னால் 1000 சொல்லுவோம். பாதரசத்துக்கு 13.600. ஆக்சுவலாக 13.600 சொல்லக்கூடாது, 13.600 சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரோட அடர்த்தி வந்து 1026. அப்போ நீங்கள் பாருங்கள், நார்மல் தண்ணிக்கும் கடல் வாட்டருக்கு எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. 1000 அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணிக்கு, 1026ன்றது கடல் நீரில் வந்து சால்ட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அங்கே வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வேரியேஷன்ஸில் தான் 1026 இருக்கும். அதே நேரத்தில் பனிக்கட்டியோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 920. மற்றபடி யூனிட்ஸ் எல்லாமே கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம 3 விஷயத்தை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீருக்கு வந்து 1000, வெரி குட். அடுத்தது கடல் நீருக்கு வந்து 1026. அதுவே வந்து பனிக்கட்டியாக ஃப்ரீஸாக இருக்குது அந்த தண்ணி அப்படின்னு சொன்னால் 920. இந்த 3 நம்பரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பாதரசம், இரும்பு, மெர்க்குரிக்கும் அயனுக்கும் இரும்புக்கும் என்ன அந்த டென்சிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் கம்பேர் டு த நீர் வாட்டரோட பாதரசத்தை கம்பேர் பண்ணும்போது 19.6 மடங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டென்சிட்டி இருக்குது அப்படின்றது முக்கியமான கருத்து. அடுத்தது இரும்பு வந்து பார்த்திங்கன்னா 7900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். மண்ணெண்ணெய்க்கு வந்து 800, பெட்ரோலுக்கு 700. அடுத்தது வந்து லெட் இருக்கு இல்லையா, லெட்டோட அடர்த்தி 13.300. அடுத்தது அலுமினியத்தோட அடர்த்தி 2.700. இப்போ இதில் இருந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்கக்கூடியது பெட்ரோல் இருக்கு இல்லையா, பெட்ரோல், டீசல். இந்த டீசல் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்னா 100 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்ன்ற அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்போ மண்ணெண்ணெய் வந்து 800 சொல்கிறோம், பெட்ரோல் வந்து 700 சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதிலேருந்து அந்த லிக்யூடோட என்ன சொல்கிறது பாகியல் தன்மை, ஓகேவா, விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்குமா இல்லை ரொம்ப லைட்டாக இருக்குமா அப்படின்றது தான். அப்போ அந்த விஸ்காசிட்டி வந்து வேரியேஷன்ஸ் இருக்கிறதோ எதை பொறுத்து இருக்குது, இந்த டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது முக்கியமான காரணம். அடுத்தது வந்து ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளின் அடர்த்தி. அதான் இது வந்து ஒப்படர்த்தின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீரானது உறைந்த பிறகு ஐஸ் கட்டின்னு சொல்கிறோம். அப்போ நீரோட அடர்த்தி டென்சிட்டி வந்து 1000 நம்ம ஏற்கனவே தெரியும். அதுவே சால்ட் வாட்டராக இருக்கும்போது, கடல் நீராக இருக்கும்போது 1026ன்னு தெரியும். அதே பனிக்கட்டியாக அந்த பொருள் மாறுதுன்ற பட்சத்தில் அதனுடைய டென்சிட்டி என்ன வரும், 920 இல்லையா. ஸோ இப்போ இங்கே ஒப்படர்த்தின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருளின் உண்மையான அடர்த்தி டிவைடட் பை 4 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய நீரின் அடர்த்தி. இந்த 4 டிகிரி செல்சியஸில் நீரின் அடர்த்தின்னு சொல்லக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு நார்மலாக ஒரு வாட்டர் ஐஸாக ஃபார்ம் ஆகாமல் 4 டிகிரிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணியாகவே தான் இருக்கும். அது 4 டிகிரிக்கு கீழே வரும்போது தான் ஐஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் என்ன இருக்குன்னா சில்னஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து அது ஃப்ரீஸ் ஆகிறது வந்து 4 டிகிரிக்கு அப்புறம் தான்ன்றதால 4 டிகிரி நீரின் அடர்த்தியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பொருளின் அடர்த்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. இந்த அளவு எதுக்குன்னா ஒரு பொருள் தண்ணீரை தூக்கி போடும்போது மிதக்குமா இல்லை உள்ளே போயிடுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ டென்சிட்டி, நீரின் டென்சிட்டியை விட ஒரு பொருளுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருள் உள்ளே போயிடும். அந்த நீரின் டென்சிட்டியை விட குறைவாக இருக்கும்போது பொருள் வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது இப்போ நம்ம ஒரு டாபிக் வந்து நியர்லி கவர் பண்ணியிருக்கோம். எது மென்ஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா இயக்கங்கள். ஓகேவா, இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய டைனமிக்ஸை பார்க்கும்போது நம்ம டைனமிக்ஸில் வந்து 2 வகையாக படிக்க போகிறோம். கைனெட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ். அதாவது இயக்க நிலையில் உள்ள பொருட்களையும் இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் தன்மைகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இயக்கத்துக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு விசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. விசைன்னு சொல்லக்கூடியது ஒரு பொருளை தள்ளுவதாலோ அல்லது இழுத்தலாலோ அந்த பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு பொருள் ஓய்வு நிலை அல்லது இயக்கத்தில் இருக்கும்போது அந்த நிலையை மாற்றுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஆற்றலை தான் நம்ம விசை அப்படின்னு சொல்கிறோம். இதை விசையை பற்றி சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனாலும் இந்த விசை வந்து இது வந்து எண் மதிப்பா அல்லது ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் வெக்டார் குவான்டிட்டின்னு கேட்டால் என்ன இது? ஆமாம், விசை என்பது வெக்டார் குவான்டிட்டி. எண் மதிப்பையும் திசை மதிப்பையும் பெற்றிருக்கும். அப்போ எண் மதிப்பை மட்டும் பெற்றிருக்கக்கூடியதுக்கு ஒரு 2-3 ரீசன், அதை 2-3 எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீளம், நிறை, காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணளவை மட்டும் கொண்டிருக்கும். ஆனால் இந்த விசைன்றது மட்டும் டைரக்ஷனையும் பெற்றிருக்கும். ஆக ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னது? ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ இந்த வெக்டார் குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் என்னன்னு சொல்லுவாங்க? நியூட்டன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நியூட்டன்னா என்ன? அடுத்தது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நியூட்டன் கண்டுபிடிச்சதால இது வந்து ஃபோர்ஸை வந்து 1 நியூட்டன் சொல்லிட்டோம். அப்போ ஒரு நியூட்டன் என்பது 100 கிராம் நிறையுடைய ஒரு பொருளுக்கு எடைக்கு சமமானது. 100 கிராம் வெயிட் இருக்கிற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த அளவு தான் 1 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ 100 கிராம் நிறையுள்ள பொருளின் எடைக்கு சமமானது எதுன்னு கேட்டால் 1 நியூட்டன். அப்படி இல்லைன்னா ஒரு என்ற கேபிட்டல் எண் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஒரு சயின்டிஸ்டோட நேம் இல்லையா, அதனால் கேபிட்டல். எங்கெல்லாம் கேபிட்டல் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது எல்லாமே ஒரு அறிவியல் அறிஞர்களோட பெயராக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் குறிப்பிட்டிருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால்ன்றது யூனிட்ஸில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். கேபிட்டலில் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு வேளை அது சயின்டிஸ்டோட நேம்லேயே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான யூனிட்ஸ் கேபிட்டலில் இருக்கான்றதை பார்த்து நம்ம டிக் பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்தது இயக்கம். இயக்கங்களில் வந்து பார்க்கும்போது 2 வகையான இயக்கம். ஒன்று, ஒரு பொருள் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும். அந்த ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் போது அதன் மீது விசை செயல்படும் போது 2 வகையான மாற்றம், அதாவது இயக்கத்தில் 2 வகையாக மாற்றம் ஏற்படும். ஒன்று இயக்க ஆற்றல், இன்னொன்று நிலையாற்றல், இயக்க ஆற்றல். நிலையாற்றல் அண்ட் இயக்க ஆற்றல். நிலையாற்றல் என்பது ஓய்வு நிலையில் உள்ள போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய விசை. இயக்க ஆற்றல் என்பது இயக்கத்தினால் அந்த பொருள் ஏற்படுகின்ற விசை தான் வந்து இயக்க விசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விசையின் விளைவுகளில் வந்து பார்க்கும்போது அதனுடைய எஃபெக்ட்னு பார்க்கும்போது விசை இயக்கத்தை ஏற்படுத்தும், டைனமிக்ஸை வந்து ஏற்படுத்தும். அதே நேரத்தில் விசை ஒரு பொருளின் வடிவத்தையும் அளவையும் மாற்றும் தன்மை உடையது. என்ன சார் இது? விசை வந்து ஒரு பொருளின் அளவையும் வடிவத்தையும் மாற்றும் அப்படின்னா அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஓங்கி அடித்தா 110 வெயிட்டு ஷேப்பு வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பொருள் வந்து இப்போ பலூன் இருக்குது, பலூன் மேலே நம்ம ஃபோர்ஸஸ் கொடுக்கும்போது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது தட்டையாவோ இல்லை தட்டையாக இருக்கிறது ரவுண்ட் ஷேப்பில் மாறும் இல்லையா, அப்போ வடிவம் வந்து மாறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அளவு எப்படி மாறும்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியானது இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றும் போது வந்து நார்மலாக பாத்திரத்தோட சைஸை பொறுத்து ஹைட்டில் வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விசையினால் ஒரு பொருளின் வடிவம் மற்றும் அளவு மாறும் அப்படின்றது முக்கியமான கருத்து. இப்போ விசையின் வகைகளில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பேசிக்கானது எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான விசைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 8th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசைன்னு சொன்னால் ஒரு 4 வகை, இதுக்குள்ளேயே எல்லா வகையான விசைகளும் அடங்கியிருக்கும்.
அடுத்து இதை பற்றி இன்னும் டெப்த்தாக போக போக நம்ம என்ன பண்ணுவோம், விசையில் எத்தனை நியூ டைப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஃபோர்ஸ், அதாவது தசைகளால் ஏற்படக்கூடிய விசை. இப்போ நான் என்னோடய கைகளை எப்படி மடக்கிறோம் இல்லை நீட்டிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே உருவாகக்கூடியது மசில்ஸால் ஏற்படக்கூடிய விசைஸ். அடுத்தது ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், உராய்வு விசைகள். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மீது மோதும் போது அல்லது மோதுறதை விட தேய்க்கும் போது உரசுகின்ற போது ஏற்படக்கூடிய விசை வந்து ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதை நம்மளுக்கு தெரிஞ்சது ஈர்ப்பு விசை. அதே நேரத்தில் ஈர்ப்பு விசையை முதலில் கண்டறிந்தவர் யார், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 விசைகளோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இயக்கத்தின் வகைகளில் ஒரு 4 வகையாக பிரிக்கிறோம். இது இந்த மசில்ஸ் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, கிராவிட்டின்னு சொன்னோம் இல்லையா. இந்த 3லேருந்து வகைகள் வந்து இயக்கத்துக்கு என்ன மாதிரி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது தன்னிச்சையான இயக்கம், ஓகேவா. அடுத்தது இடப்பெயர்ச்சி, இன்னொன்று சுழற்சி, அதிர்வுகள். அதிர்வுன்றது நம்ம அலைகள் அல்லது வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, ரைட்டு. இந்த சுழற்சின்றதை தான் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த தன்னிச்சையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரான இயக்கம், அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இதுதான். அப்போ ஒரு பொருள் நேர்கோட்டில் இயங்குச்சுன்னா அந்த பொருளை வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் செல்கிறது. நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு எதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒளி செல்லுதல், மேலிருந்து பழம் கீழே விடுதல், அல்லது மரத்திலிருந்து இலை கீழே விடுதல். இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆன்சரை எப்படி வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா